இது வரைக்கும் ஆகாஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆகாஷ் கிச்சனில் வந்து காடை 65 செய்ய போகிறோம். காடை 65 செய்யறதுக்கு 3 காடை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா பார்த்துடலாம். காடை 65 மசாலா செய்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்தூள் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவையான எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வரமிளகாத்தூள், மிளகுத்தூள், அரிசி மாவு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் உப்பு காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்து தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஃபுட் கலர் வந்து உடம்பு கெடுதல்னு ஆட் பண்ணதில்லை. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்ணாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காடை இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காடையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒன்றோட எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். மசாலாலாம் அப்போ தான் நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இது வந்து எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிங்க. காடை 65 செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மசாலா தடவி வச்சுருக்க காடையை இப்போ இதில் எடுத்து பொரிக்கலாம். மெதுவாக வைங்க, எண்ணெய் கையில் போட்டுறது. 2 பீஸாக எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா பாதி எடுத்து நம்ம திருப்பி போடலாம். நல்லா எல்லா சைடும் தட்டி விடுங்க. ஈவனாக வேகட்டும். இல்லைன்னா ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா எல்லா சைடும் தட்டிட்டு நல்லா ஈவனாக வேக வைக்கணும். பாருங்கள், இதில் எந்த காய்களுமே ஆட் பண்ணாமல் வீட்டிலே காடை 65 ரெடி பண்ணிருக்கேன். இங்கே பாருங்கள், சாப்பிட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வேகட்டுக்கு பாருங்கள், ஈவனாக எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காடையை எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், காடை 65 பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. பாருங்கள், நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச காடை 65 நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்காம நல்லா கலர் வந்திருக்கு. நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆகாஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.